அன்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மதுரையிலிருந்து சரவணன் ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பார்க்குற ராகு கேதை பற்றி பார்ப்போம். ராகு கேது அப்படிங்கிறது சாயா கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சூரியன் அதிக தொலைவில் ரொம்ப வெளியில் இருக்கும். அது நில கிரகம் தான். அது ஒரு ஷேடோன்னு சொல்லுவாங்க வச்சுக்கோங்களேன். அதில் 2 டிரான்சிட் இருக்கு. ட்ரூ மோடு, மீன் மோடு 2 டிரான்சிட் இருக்கு. அது கேபி ஜோடத்தில் ஸ்டார் சப்பு அப்படி மாறும்போது தான் தெரியும் அது ட்ரூ மோட் சரியாகுதா மீன் மோடு சரியாகுதுன்னு சொல்ல முடியும். ஒரு பாகை வித்தியாசம் வரும். இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா இல்லறம் ஆன்மீகம் 2க்கும் ஒரு சரியான மிடிலான ஒரு பிளானட். 2மே பொதுவாக மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் காலச்சக்கரத்துக்கு 1, 5, 9, 3, 7 இந்த ராகுவோட நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. அப்போ காலச்சக்கரத்திலோட 1, 5, 9ங்கிறப்ப இது பிறவி பயனை குறிக்கிறது, கர்மாவை குறிக்கிறது, அந்த மாதிரி சம்மந்தப்பட்டுச்சு. 3, 7 விருப்பம், காதல், போக சம்பந்தப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் ராகுவோட நட்சத்திரத்தை குறிக்கிறது. இந்த ராகு 3, 7, 11 சம்மந்தப்படலாம். மார்பு 3ஆம் இடம், அதில் மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இந்த ராகுவோட சம்பந்தப்பட்டதெல்லாம் வரும். 7 சுவாதி துலாத்துல இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆணோட மர்ம உறுப்புகள், இன்பஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ராகுவோட இது போகஸ்தானம் சொல்லுவாங்க. அதே போல 11 கும்பத்துல இருக்கும். அது சதயத்துல இருக்கும். வாழ்க்கையோட பொழுதுபோக்கு, பேராசை, அதாவது போதை வஸ்களை இது பண்றது, இதெல்லாம் இதற்கெல்லாம் ராகுவோட சம்பந்தப்பட்டது காரணமாக இருக்கிறது. இந்த ராகு கேது தான் மனிதனுடைய பாவ புண்ணியங்களை அளவீடுகள் செய்யறது. சனியும் அதில் சம்பந்தப்படுவார். ராகு கேது ஒரு மனுஷனுக்கு சரியில்லாட்டி அவன் இந்த பூ உலகில் மிக பெரிய துன்பத்துல ஆளாக்கப்படுவார். பெரும்பாலும் ராகு கேது அப்படிங்கிறப்ப ராகு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகக்காரன் சொல்லுவாங்க. செவ்வாய் சுக்கிரன் அதுவும் போகக்காரன். ஒரு குடும்பஸ்தனுக்கு செவ்வாய் சுக்கிரன் தான் அது போகஸ்தானம். கணவன் மனைவி ஒழுக்கமா இருக்க போகத்துக்கு செவ்வாய் சுக்கிரன் காரணமாகும். தாம்பத்தியம், தனி மனித ஒழுக்கம், தம்பதிகளுக்கு உண்டான ஒரு இது. ராகு அப்படி கிடையாது. அது தாசி, வேசி, பாலியல் சேர்க்கை, பாலுணர்வு தூண்டுதல், அந்த மாதிரி கூட்டு பாலியல், வன்முறை பாலியல் இதெல்லாம் ராகு காரணமாகும். அதே போல ஓரணி சேர்க்கை, லெஸ்பியன் செக்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் ராகுவோட சம்பந்தப்பட்ட அதிகமா இருக்கும். ராகு போகக்காரனா அது சரியில்லாத போகத்தை அது சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ராகு கேது ஆன்மீகத்தை குறிக்கும். இந்த உலக வாழ்க்கையில துன்பத்தை அடைஞ்சு தூக்கி போட்டு அது ஆன்மீகத்தை தேடக்கூடிய ஜாதகம் நிறைய இருக்கும். இல்லை இந்த உலக வாழ்க்கையை தண்டனை பெறக்கூடிய ஜாதகம் இருக்கும். அது மறுமையில இன்னும் சில பிறவியில் அடைஞ்சுதான் அவங்களாம் ஓரளவுக்கு அடுத்த பிறவியை நோக்கி போவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும். ராகு பிரம்மாண்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ராகு பல ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாத்தியம், பல்வேறு கோடிகள் சம்பந்தப்பட்டலாம் ராகு. அப்ப 4, 8, 10 சம்பந்தப்பட்டது. அபரிதமான சொத்து சேர்க்கை, விபரீத சொத்து சேர்க்கை, பிறருடைய சொத்தை அபகரித்தல், தேவையில்லாத சொத்துக்களை வீணா அடைச்சு வைக்கிறது, இதெல்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில காரைக்குடி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இடம், அதெல்லாம் ராகுவோட சொத்து சேர்க்கை பெரிய அளவுல இருக்கும், ஏக்கர் கணக்கில். அவருக்கு பிள்ளை இல்லை. அப்போ அவர் கடைசியில் கவர்மெண்ட்டுக்கு தான் எழுதி வச்சுட்டு போனார். அது மாதிரி ஒரு விதமான பெரிய வகையில செஞ்சாலும் அது பாதிப்பு உள்ளாக்கியும். இதை பொறுத்தவரை குரு, சந்திரன், சூரியன், சுக்கிரன் இதுல தனி மனித வாழ்க்கைக்கு ஓரளவு ஒரு சிறு சொத்துக்கள் அமைக்கும். நாகரிகமான ஒரு வாழ்க்கை எல்லாமே அமைச்சும். இது அப்படி கிடையாது. ரொம்ப பிரம்மாண்டத்தை நோக்கிய இருக்கும். நிழல் பட கிரகம், சாயா கிரகம், சினிமா சம்பந்தப்பட்டதெல்லாம் ராகு வலுவானதான் பெரிய அளவுல சாதிக்க முடியும். கலை வேறு. கலை சுக்கிரன் சொல்லுவாங்க. சுக்கிரன் கலைக்காரனா கலைஞன், இசை, மியூசிக்கு, ஓவியம் இதெல்லாம் கலைக்காரன் சுக்கிரன். ராகு அப்படி கிடையாது. ராகு பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட தயாரிப்பு, பிரம்மாண்ட படங்கள் வெளியிடுறது, பெரிய அளவுல உலக அளவுல போறது, நெட்வொர்க் சிஸ்டம்லாம் ராகுவோட கையில வச்சிருக்கு. கேது அப்படி கேது தடையான கிரகம்.
சிறு விஷயங்கள்ல போதையை கொடுக்குறது, சிறு சம்பந்தப்பட்டது, கஞ்சா, அவினு, சின்ன அளவு எடுத்தாலே போதும், அது போதை வந்து விருணும். அதெல்லாம் வந்து கேது கூடாது. வெடி மருந்து, வெடி வைக்கிறது, ஒன்று சிதைக்கிறது, அழிக்கிறதெல்லாம் வந்து ராகு வந்து கேது காரணமாகும். ராகு வந்து பேரழிவு காரணமாகும். ஒரு மொத்த கடல் புயல் வந்து சீற்றம், மொத்தமா ஒரு நகரத்தை அழிக்கிறது, ஒரு மொத்த ஒரு ஏரிய பரப்பளவெல்லாம் ராகு வந்து காரகமாகும். சித்தர்களுக்கு வந்து ராகு கேதுகள் ரொம்ப காரகமாகும். ஒருத்தனுக்கு வந்து வாரிசே இல்லை, வாரிசு தங்கலா, அடுத்து அந்த இதே முடியுது, குலமே முடியோடனா ராகு கேது தான் தண்டனை, பரம்பரை தண்டனை. ஒரு 7 தலைமுறைக்கு உண்டான பாவ ஜென்மங்களுக்கெல்லாம் வந்து ராகு கேது தண்டனை அளிக்கும். பெரும்பாலும் 8, 12 ராகு கேது தொடர்புள்ள சிறு பிள்ளைகளை நம்ம கவனமா வச்சுக்கிறோம். பல பாதிப்புகளுக்கு வந்து உள்ளாவாங்க, கவனமா இருக்கும். பொதுவாக வந்து 2019 மார்ச் 6ஆம் தேதி வந்து கேது வந்து தனுசுக்கு வந்தார். அப்போ சனி அங்க இருக்காரு. சனி கேதுங்கிறப்ப கொரோனா வந்து மைல்டு ஆரம்பிச்சிருக்கு. 2020 ஜனவரி 30ஆம் தேதி வந்து கொரோனா வந்து காலகட்டங்கள் அதிகமா இருக்கு. அப்போ வந்து கேது, சனி, குரு, அது 3 கிரகம் வந்து சேர்க்கை வந்து அதிகமான பாதிப்புகள் இந்த உலகத்துக்கு வந்து பெரும் இழப்பை கொண்டுருச்சு. அந்த 2020 மார்ச்சுக்கு அப்புறம் 2020 மே குரு வக்ரமாகி 3 கிரகம் வந்து அங்க கூட்டு கிரகமா இருந்து உலகை வந்து ஸ்தம்பிக்க வச்சு. அப்ப கேதுலாம் வந்து இந்த கிருமிகள், வைரஸ், இதுக்கெல்லாம் காரகம். இதெல்லாம் அதிகமான போகத்தை வந்து ராகு கொடுத்தாலும் அதற்குண்டான விலை வந்து கேது கொடுத்துரும். எய்ட்ஸ் கிருமி, கேன்சர் கிருமி, இதெல்லாம் வந்து கேது வந்து கொடுக்க காரணமா. அதனால வந்து பொதுவா இந்த மாதிரி நம்ம வரும்போது கர்மா வந்து பலன் அனுபவிச்சு ஆகணும். ராகு கேது சனிக்கு வந்து பரிகாரமே கிடையாது. பரிகாரம் என்பது என்ன? சித்தர் வழிபாடு, அவங்க இதை ஃபாலோ பண்றது, இல்லை நடைமுறை பரிகாரம், வாழ்க்கையில வந்து அர்ப்பணிக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களை நம்ம இழந்து அர்ப்பணிச்சாதான் அந்த தண்டனை வந்து நம்ம விடுபட முடியும். கோயில் பரிகாரம் வந்து மற்ற கிரகங்களுக்கு ஓரளவு 7 கிரகங்களுக்கு ஓரளவு சரியா வரும், ஓரளவு சரியாகும். முழுமையான பரிகாரம் வந்து எந்த இதுலையும் கிடையாது. விதின்னு ஒண்ணு இருந்தா தான் ஒரு இயக்கம், ஒரு செயல்பாடு வந்து இருக்கும். அப்போ நீங்க விதியை வந்து எந்த ரூபத்திலையும் வந்து உடைக்க முடியாது. ராகு வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லறத்துல இருந்து விலகி போய் உறவு கஷ்டப்படுறது, இழப்பு, ஏமாற்றம், இதெல்லாம் தாங்கி சித்தர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு கொண்டு போய் சேரும். அதெல்லாம் வந்து ராகு கேது சாரம். மேச, சிம்ம, தனுசு, இந்த மாதிரி ராகு கேது, ராகுவோட கேது சாரத்துல இருந்து கேது ராகு சாரம் இருந்தாலும் அது வந்து பல பிரச்சனைகள், குழப்பத்தை உருவாக்கி அதுல இருந்து விடுபடதான் செய்யும். சப்போஸ் நீங்க பரிகாரம் பண்ணி அதெல்லாம் செஞ்சாலும் வந்து அது முழுமை பெற்ற பலனா விளையாது. அது வந்து ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ உங்ககிட்ட தங்கும் மொழியா, அது முழுமை பண்றமோ உங்க வாழ்க்கைக்கு உதவாத செயல்கள் தான் அது உருவாக்கி கொடுக்கும். இந்த ராகு இதை பொறுத்த வரைக்கும் பொதுவா ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போதை வஸ்துக்கள், பெரிய மர்ம கும்பல், மர்ம விஷயங்கள்லாம் வந்து ராகு ஈடுபடும். பெரும்பாலும் வந்து ராகு வந்து 8, 12, 6, 8, 12 தொடரும் போது சாப்பாடு, போராட்டம், இந்த மாதிரி விஷயங்கள், பசி பட்டினி வகையில ஈடுபடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல ஒரு இடத்துல போய் அடிமையா இருக்கிறது, ஜெயில் தண்டனை, இதெல்லாம் வந்து ராகு 6, 8, 12 வரும்போது நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அடிமை வேலை, ஒரு 20 வருஷம் போய் அடிமையா இருக்கு, வெளிநாட்டுல போய் பதுங்கி இருக்குது, பாஸ்போர்ட் இல்லாம இருக்குது, தண்டனைக்குள்ளாவதெல்லாம் வந்து ராகு போய் செஞ்சு கொடுக்கும். கேது 6, 8, 12 இருந்தா உங்களோட மணல் நிலை பாதிப்பு, சித்த பிரமை, நரம்பு பிரச்சனை, காக்கா வலிப்பு, இதெல்லாம் வந்து கொண்டு போய் விட்டுரும். அது வந்து சாப்பாடே செல்ல முடியாம அல்சரு, குடல் சுருக்கம், அந்த மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட ஆசனவாய் பிரச்சனைலாம் வந்து கேது கொண்டு போய் நிப்பாட்டிடும் உங்களுக்கு. அப்ப நம்ம வந்து மென்மையாக வாழ்க்கை அனுப்பிச்சு பேராசை இல்லாம ஓரளவு நார்மலா நம்ம வாழ்க்கை அனுப்பிச்சாலே ஓரளவு சில இந்த மாதிரி சங்கட விஷயங்கள்ல தப்பிச்சுக்கலாம். உங்களுக்கு யோகா இருக்கு, நல்லா சிறப்பா இருக்குன்னா தாராளமா செய்யலாம். அதன் மூலம் நமக்கு வருமான ஈட்டெல்லாம் நல்லா சிறப்பா இருக்கும். இருந்தாலும் நம்ம இந்த ராகு வந்து தீய வழி சம்பாத்தியம், தீய வழி பேராசை, தீய வழியில் எல்லாமே கொண்டு போய் சேர்க்கும். அது நமக்கு தசாபுத்திகள் வலுவா இருக்கும்போது நம்ம இருந்தாலும் என்றைக்கா இருந்தாலும் அது ஒரு வித பாதிப்பை கொடுத்துதான் ஆகும் உங்களுக்கு. இந்த ராகு வந்து இப்ப பட்டணத்தார எடுத்துக்கிட்டோம்னா பேய் கரும்பு கசக்குன்னு சொல்றாரு. எதனால கசக்குது? கசந்தாத்தான் நீங்க வந்து இறைவன் அடைய முடிஞ்சுறாரு. அப்ப அவர் சொல்றது இல்லற வாழ்க்கை, இந்த இல்லறம் முழுசா கசந்தாதான், இந்த பூமி கசந்தாதான் நீங்க இறைவனை போய் அடைய முடியும்.
இப்போ வந்து அருளார்க்கு அவுளங்குள்ளை பொருளாக்கி உலகுள்ளே அருளை தொடரணும்னா நீங்க இதை விட்டுத்தாகணும். உன்னை விட்டாதான் உன்னை பெற முடியும். உன்னை இழக்காம எதையும் பெற வாய்ப்பு இல்லை. ராகு கேதுக்கு வந்து அம்மன் வழிபாடு சிறப்பா இருக்கும். மாரியம்மன், காளியம்மன், துர்க்கையெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தரும். உங்களுக்கு கேதுக்கு வந்து ஆஞ்சநேயர், விநாயகர், சிறு தெய்வ வழிபாடு, உருவம் இல்லாத வழிபாடு, ரொம்ப சிதிலடைஞ்ச கோயிலை பராமரிக்கிறது, சிதிலடைஞ்ச கோயிலை வந்து சரி பண்றது, இதன் மூலமா நீங்க ஒருவித பரிகாரத்தை நீங்க தேடிக்கலாம். அதுல இருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கிக்கலாம். பெரும்பாலும் வந்து ராகு கேது வந்து உணவு தானம், அன்னதானம் அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மென்மேலும் நீங்க வந்து உயரணும், மென்மேலும் நல்லா வரணும்னா ஓரளவு நல்ல இறைவ பக்தி வழிபாடு, இறை உழைப்பு, அதன் மூலமா நம்ம செய்ய முடியும். குறுக்கு வழியில வந்து இந்த ராகு உங்களுக்கு தொடர்புட்ட அதிக வருமானத்தை கொடுத்தாலும் அதன் பின்னால் ஒரு விளைவு கண்டிப்பா உண்டு. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு கண்டிப்பா. அதுல ஒரு மாற்றமே கிடையாது உங்களுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.